இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 11 முதல் 19 முடியுள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டி வந்த 10 தொழுநோயாளிகளுடைய கதையை நாம் இன்றைய நற்செய்தியில் தியானிக்கிறோம். இந்த 10 தொழுநோயாளிகளுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் சந்திக்க வந்த பொழுது இந்த தொழுநோயாளிகளை பார்த்தவர் சொன்ன காரியம் என்ன என்றால், நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இவர்களை தொட்டு ஏதேனும் மருத்துவ முறைகள் அல்லது வைத்தியங்களை செய்தாரா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த 10 தொழுநோயாளிகளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற விதத்தை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஒன்றுமே செய்யாமல் இவர் நம்மை குருக்களிடம் போய் காட்டச் சொல்கிறாரே என்கிற சிந்தனை அவர்களுக்கு எழவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை கடைப்பிடிக்க வண்ணமாக அவர்கள் குருக்களிடம் காண்பிப்பதற்கு புறப்பட்டு செல்லுகிறார்கள். அவ்வாறு கீழ்ப்படுகிற பொழுது, அந்த கீழ்ப்படிதலை நிறைவேற்றுகிற பொழுது அவர்களுடைய சரீரத்திலே அற்புதம் நடக்கிறது. அவர்கள் குருக்களிடம் காண்பிக்க செல்லுகிற பொழுது அவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை, அதிசயங்களை நாம் காண முடியும். இந்த அருமையான காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்று பார்த்தால் நிச்சயமாக கீழ்ப்படுகிறோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி என்றால் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை, அதிசயங்களை அதிகமாய் பார்க்க முடியவில்லை என்று நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவது உண்மையாக இருந்தாலும் ஆண்டவருடைய எல்லா வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படுகிறோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கு காணப்படுகிறது. கீழ்ப்படுகிறோமா என்று பார்த்தால் கீழ்ப்படுகிறோம் என்பதுதான் பதில். ஆனால் அதே வேளையில் எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிறோமா, ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறோமா என்று பார்த்தால் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியை நம் முன்பதாக நாம் காண முடிகிறது. பிரியமானவர்கள், இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவருடைய எல்லா வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிவதற்கு எந்த அளவிற்கு நம்மால் முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான நன்மைகளையும் நாம் எதிர்பார்க்கிறோம். எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். எல்லா துறைகளிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும், எல்லா பருவத்திலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்ப்பது மட்டும் அனைத்து நிலைகளில் இருக்கிறபடினாலே, கீழ்ப்படிதலும் அனைத்து கட்டளைகளுக்கும் இருக்குமேயானால் அது சாலச் சிறந்தது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நமக்கு பிரியமான பகுதிகளில், நமக்கு பிரியமான வார்த்தைகளில் மட்டும் நாம் கீழ்ப்படிந்துவிட்டு, அல்லது ஆண்டவர் சொன்ன ஒரு சில காரியங்களில் மட்டும் நாம் கீழ்ப்படிதலாய் நடந்துவிட்டு, ஒரு சில காரியங்களில் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நாம் நினைப்பது போல் நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஆசீர்வாதங்கள் கேள்விக்குறியாகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்நியர்களாக காணப்பட்டாலும் இந்த தொழுநோயாளிகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்தார்கள் என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். அதே வேளையில் நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள விரும்பிய அந்த பணக்கார இளைஞன் ஆண்டவரை தேடி வந்து அதற்கான வழிமுறைகளை கேட்ட பொழுது, அந்த வழிமுறைகள் அவனுக்கு சொல்லப்பட்ட பொழுது அவன் எந்த அளவிற்கு அதற்கு கீழ்ப்படிய மறுத்தான் என்பதையும் நாம் வசனங்கள் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். இதன் நிமித்தம் அற்புதங்களை யார் பெற்றார்கள் என்று சொன்னால், கடைப்பிடிக்க தவறியவர் அல்ல, மாறாக கடைப்பிடித்தவர்களே பெற்றார்கள் என்பது தொழுநோயாளிகளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த அருமையான காலை வேளையில் நாமும் இந்த மண்ணுலகில் வாழ மட்டும்
ஆண்டவருடைய எல்லா கட்டளைகளுக்கும், ஆண்டவருடைய எல்லா வசனங்களுக்கும் கீழ்ப்படிவதற்கு நம்மளான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். அந்த கீழ்ப்படிதலில்தான் நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கிறது என்பது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.